பெரும்பாலும் நீங்கள் அவதானிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. இந்த ஸ்பீக்கிங் பார்ட் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் எங்களோட பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வந்துடும், தலையடி வந்துடும். அப்போன்னு பார்த்தான் பிள்ளைகளுக்கு எக்ஸாம் வரும். இல்லையான்னு சொன்னால் ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி சார் இன்றைக்கு வேணாமே அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க படிக்கலை அப்படின்றதெல்லாம் கிடையாது. பயம், பேசிக்காக பயம். சில பேர் சொல்லுவாங்க நான்லாம் பெரிய வாயாடி, அப்போ ஊரில் இருக்கிற எல்லா கிளடு கட்டையும் பிடிச்சி தம்சம் பண்ணி போடுவேன் அப்படின்னலாம் சில பொம்பளை பிள்ளைய சொல்லி கொண்டு தெரியும். அதெல்லாம் கிடையாது. ஏனென்றால் இந்த வாயாடிக்கும் இந்த மேடையில் பேசுகிறதுக்கும் இந்த ப்ரெசன்டேஷன் செய்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. புரியுதா? வாயடிக்கிறவன் எல்லாம் பேசி போடுவாருன்னு சொன்னால் அது என்ன கதை? வாயாடுறது வேறு, ப்ரெசன்டேஷன் செய்கிறது வேறு, இங்கிலீஷில் கதைக்கிறது வேறு. கதை புரியுதோ? இப்போ நீ கதைக்கிறதுக்கு பயந்துட்டேன்னு சொன்னால் நாளைக்கு எம்பசியில் கதைக்க வேண்டி வரும், ஏர்போர்ட்டில் கதைக்க வேண்டி வரும். இன்னைக்கு நீ இங்கே கதைச்சேன்னா நாளைக்கு யூகேல, லண்டனில், இல்லைன்னா கனடாவில் எங்கேண்டாலும் சர்வே பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக அமையும். நீ யோசிச்சுக்கோ, இன்னைக்கு பயந்தேன்னா நாளைக்கு அழுவ, இன்னைக்கு துணிஞ்சிட்டேன்னா எப்போவுமே அழமாட்டேன்.